வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, இந்த சாரியில் வந்து நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த சாரியில் வந்து சுடிதார் தைச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, இதை வந்து 5.5 மீட்டர் இருக்குது. நான் 2 டாப்பு தைக்க போகிறேன், லாங் டாப்பு 2 தைக்க போகிறேன் பஃபே வச்சு. ரெண்டாவது வந்து லைனிங் வந்து 3 மீட்டர் எடுத்திருக்கேன். இது மீட்டரே பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபா தான். சன் கிரேப் இது மீட்டரே 50 ரூபா தான். இப்போ வந்து நான் இந்த அழகாக இதில் வந்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ வந்து லைனிங் எடுத்திருக்கேன். லைனிங் வந்து ஃபுல் ஃபாயில் எடுத்திருக்கேன். அதாவது வந்து இதில் நம்ம சிங்கிளாக, அதாவது வந்து இது தனியாக கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப லேஸாக தெரியும். அதனால் உள்ளே இன்னொரு மெட்டீரியல் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ வந்து இது ஃபுல் வாயில் வந்து நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 60 பாயிண்ட் எடுத்துகிட்டு நடுவில் இந்த கரைப்பகுதி உள்ளே மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 4ஆக மடித்து போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் 2 பீஸ் இருக்குது. இது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட்டு. இதுலேயே 2 பீஸ் இருக்குது. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் வச்சு லைனிங் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம கொஞ்சம் நேராக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு சுற்றளவு வந்து 10 இன்ச் வைக்கிறேன். சுற்றளவு 10 இன்ச்சு. ஒல்லியானவங்க தான், அதனால் தாராளமாக 10 இன்ச் போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களோட சுற்றளவு என்ன அளவோ அந்த அளவு வச்சுக்கோங்க. உயரம் வந்து 15. இது குட்டையான பொண்ணு தான், அதனால் 15 வைக்கிறேன். ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 16 வச்சுக்கோங்க. இப்போ சேம் வந்து கீழேயும் 10 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த லைனிங்க்காக 60 பாயிண்ட் எடுத்திருக்கேன். ஃபுல் வாயில் பிட் இது. தண்ணிலாம் அலசி போட்டிருக்கேன். இதை இப்போ மேலேயும் கீழேயும் நம்ம இருக்கிறத இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட அகலம் 3 இன்ச் வைக்கிறேன். இது வந்து முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் ரவுண்ட் நெக் வந்துடும். ரவுண்ட் நெக்கு இல்லை, அந்த அப்போதைக்கு என்ன நெக்கு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கலாம். ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு. ஆம்கோல் வந்து 6.5 வைக்கிறேன். ஷோல்டரு கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க 1/4 இன்ச்சுக்கு. இப்போ ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இங்கே சைடில் நம்ம வளைவாக கொண்டு வர 1 இன்ச்சு. அப்போ இந்த இடம் வந்து 9 இன்ச்சு உங்களுக்கு. அதே மாதிரி கீழேருந்து மேலே 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆம்கோல்லேருந்து நம்ம வளைவாக போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே இருந்தும் நம்ம வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக இந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே கீழேயும் நம்ம வந்து வளைவாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் கட் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ வந்து முன்னாடி வந்து ஆம்கோல் வந்து குறைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குறைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. நான் அளவு ட்ரெஸ் இல்லாமல், அதாவது வந்து பொண்ணுக்குன்றதுனால அளவு ட்ரெஸ் இல்லாமல் பண்ணுறேன். நீங்கள் வந்து அளவு ஆம்கோல் வந்து அளவு இங்கேருந்து வச்சு பார்த்து இது பண்ணுங்கள். இது வந்து சரியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதுக்கு பார்க்கலாம், ஸ்கர்ட்டுக்கு பார்க்கலாம். இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இதுலேயே மடிப்பு இருக்குது. அப்படியே ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று எடுத்துடலாம். ஒன்று எடுத்துட்டு இதை ரெண்டாக மடிச்சுக்கலாம். இதை மடிச்சுட்டு இதை நீங்கள் வச்சு பார்க்கணும். ரொம்ப குண்டானவங்கன்னா இந்த சுற்றல் பத்துமா என்னான்ட்டு. இது வந்து கிட்டத்தட்ட 21.5 இருக்குது. நம்ம வச்சுருக்கிறது 20 தான். அப்போ வந்து தாராளமாக போதும். இந்த சாரியோட மீட்ரு வந்து 175 ரூபா. ஆனால் ஆஃபரில் 5 மீட்ரு வந்து ஆஃபரில் இருந்தனால பாதிக்கு பாதி ரேட்டு போட்டு கொடுத்தாங்க. அதாவது வந்து பாதி வந்து 85 ரூபா அந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க. இப்போ வந்து நமக்கு 5 மீட்டருக்கு 5.5 மீட்டருக்கு வந்து கம்மியாக தான் வரும். இது வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த சைட்லாம் நம்ம 15 வச்சோம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே 17 வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில நேரம் வந்து ஏத்தியும் தாத்தியும் இருக்கும். அது வந்து நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே உள்ள உயரத்துக்கு நம்ம கட் பண்ணிட்டோம். இதுவும் கட் பண்ணிட்டோம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ இருக்கிறத நம்ம முக்கோணமாக மடித்து போட்டுக்கலாம். கைக்கு இது சைடில் வர பீஸ் வச்சு நம்ம கைக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி முக்கோணமாக போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இந்த மேல் பகுதி வெட்டணும் இல்லையா, இதை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதை வச்சு மார்க் பண்ணிடுங்க. இதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வெட்டக்கூடாது. இதிலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. இதிலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. இது பூணுன்றதுனால நமக்கு வரையறது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தைக்கிறது அதோட கஷ்டமாக இருக்கும். ஆனால் தைச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இப்படி 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. கீழே பார்க்கலாம். கீழே வந்து இதோட உயரம் வந்து 52 இன்ச்சு கால் வரைக்கும். நம்ம கீழே வந்து சிக்சாக் பண்ண போகிறோம். 52 இருக்குது, ஆனால் நம்ம 15 இன்ச் வச்சு கட் பண்ணிட்டோம். 15 வச்சு கட் பண்ணிட்டோம். 1/2 இன்ச்சை விட்டுட்டு இந்த 15லேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து 15 இன்ச் வச்சு நம்ம 52 மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிடுங்க. இதை அப்படியே ஃபுல்லாக கீழே ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடலாம். கீழே ஃபுல்லாக 52 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். மொத்தத்துக்கு வந்து நம்ம 15 இன்ச்சு மேலே உயரத்துக்கு போக மீதம் உள்ளதை நான் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ மேலே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக நீங்கள் வரைஞ்சதுலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி அழகாக கட் பண்ணுங்கள், சரியாக வரும். இந்த மாதிரி யூவாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இங்கே வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த இடம் வந்து அடையாளப்படுத்திக்கணும், சென்ட்ரு. சப்போஸ் நீங்கள் வந்து மடித்து தைக்கணுன்னா எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வச்சுக்கோங்க. நான் வந்து சிக்சாக் போட போகிறனால இருக்கிறத அப்படியே நான் வச்சுருக்கேன். இருக்க உயரத்தை நீங்கள் எக்ஸ்ட்ரா மடித்து தைக்கிறீங்கன்னா 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இங்கே கீழ்ப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் பத்தலை, அதுக்கு நம்ம ஜாயின் பண்ணணும். கொஞ்சமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இது கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப வலுவலுன்ற பூனத்தில் எல்லாம் நம்ம தைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் தைச்சதுக்கப்புறமே பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துடணும், இப்படி வந்துடணும். இது வந்து இந்த இங்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இது மீதம் இருக்கு இல்லையா, இது வச்சு நம்ம குட்டியாக பஃப் கை வச்சுக்கலாம். குட்டியாக இந்த அளவுக்கு வெட்டி பஃப் கை வச்சுக்கலாம். இப்போ சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம கட் பண்ணணும்.
இங்கே வந்து உயரத்துக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து உயரம் இதுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு 17 இன்ச் வச்சோம். இதுக்கும் அதே மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க லைனிங்கு. இப்போ இது கட் பண்ணிவிட்டு இருக்கிறத வந்து இதுக்கு 3 மீட்டர் எடுத்திருக்கேன் நான். இருக்கிறத மடித்து போட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கராக இருக்கிறல எடுத்துருங்க. இப்போ கரெக்டாக அது வந்து எடுத்து விட்டுட்டு கட் பண்ணணும் சமமாக வச்சுட்டு. ஏன்னா இது காட்டன் மாதிரி ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம அதை சரியாக எடுத்து விட்டு இது பண்ணுறது. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம வந்து இழுத்து விடுவோம், இன்னொரு பக்கம் வந்து இதாயிரும். அதனால் வந்து கரெக்டாக எடுத்து விட்ருங்க. இப்போ சேம் நம்ம அதுக்கு மார்க் பண்ண மாதிரி தான் இதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து மேலே 1 இன்ச்சு நல்ல வளைவாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து 15 இன்ச்சு போக இதை நம்ம மடித்து தைக்க போகிறோம். அதனால் 15 இன்ச்சு போக கீழே கீழே வந்து 53 வச்சுக்கோங்க. 53 வச்சுக்கோங்க. வச்சு இப்போ வந்து நம்ம ரவுண்டாக மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே கட் பண்ணிவிட்டு மேலே வந்து பத்தாதுக்கு நம்ம வந்து உள் பக்கமாக கொஞ்சம் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே பத்தாதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இங்கேயும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு இப்போ இங்கே மடிச்சிருக்கிறது ரெண்டாக மடிச்சிருக்கிறதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கை வந்து தைக்கும்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போதைக்கு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாரீ ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் ஸ்டிச் பண்ணால் இன்னுமே அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் தைக்கிறதும் பாருங்கள். சூப்பராக இந்த டாப் தான் பார்க்க போகிறோம். இது கட்டிங் வீடியோ வந்து நான் லைவாக போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். இதுக்கு வந்து நம்ம கீழஸ் கட்டுக்கு லைனிங் வந்து ஜாயின் பண்ணிடலாம். லைனிங் கட் பண்ணுறது, டாப் கட் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன்.
சப்போஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். இது மேலே அந்த ஸ்கர்ட்டுக்கும் ஜாயின் பண்ணுறதும் கீழே சைடில் வந்து தைக்கிறதும் லைனிங் அதுவும் சேர்த்து தைங்க. கீழே வந்து ஒட்டு போட்டிருக்கேன். எல்லா அம்பர்லா டாப்புமே கீழே வந்து லைட்டாக ஒட்டு வரத்தான் செய்யும். லைனிங்குமே அப்படி தான் வந்திருக்கு. இப்போ ஃபுல்லாகவே 3 பக்கமும், அதாவது மேலே சைடில் 2 பக்கமும் நம்ம தையல் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து ஒரே அகலம் தான் கிடைக்கும் நமக்கு. ஒன்றா தையல் போடுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒட்டி இருக்கும், உங்களுக்கு தனித்தனியாக போட வேணாம். இப்போ வந்து பேக் சைடு எடுத்திருக்கேன். நெக்கு கட் பண்ணிடலாம். 5.5 இன்ச் வைக்கிறேன். இது வந்து நாட்டு வச்சு தைக்க போகிறோம், அதனால் 5.5 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ சேம் அதே அளவு தான், பேக்கு ஃப்ரண்ட்டு ஒரே அளவு தான். நெக்கோட உயரம் 2 பக்கமே ரவுண்ட் நெக்கு தான். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல் வாயிலில் கட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப லேஸாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு 3 லைனிங்காவது போடணும். அதுவும் பூனை மெட்டீரியல், அந்த சாரீ கிளாத்தும் பூனை மெட்டீரியல். நம்ம அதில் வெட்டி நம்ம தைக்கிறப்ப வந்து என்ன ஆகும்னா சீக்கிரமாக, அதாவது சில நேரம் வந்து கிராஸாக இருக்கிறப்ப நகண்டுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் தனித்தனியாக வெட்டி லைனிங் கொடுக்குறேன். இப்போ இதையும் 2ஆக கட் பண்ணிட்டேன். இது நம்ம இதில் வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ வந்து சன்க்ரேப்பும் ஃபுல் வாயிலும் சேர்த்து லைனிங் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதைத்தான் மேலே போட்டு தைக்கிறேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து, அதாவது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்களுக்குலாம் வந்து ஜஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். நம்ம அதாவது வந்து பூனத்திலே இருக்கனால, அதனால் உள்ளே வந்து நீங்கள் லைனிங்கோ இல்லை இந்த மாதிரி ஃபுல் வாயிலோ அந்த மாதிரி போட்டுட்டு 2-3 லைனிங் போடும்போது அவங்களுக்கு நல்லா இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதனால் நான் கொடுக்குறேன். அது உங்களுடைய விருப்பம்தான். உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி தைக்கிறப்ப கண்டிப்பாக கொடுங்க. இப்போ இந்த கழுத்தை சுற்றி நம்ம எஜ்ஜில் தையல் போட்டுடலாம். ஏன்னா அதுக்கு வந்து நம்ம வெறும் 60 பாயிண்ட் எடுத்தால் போதும். இது லைனிங்கு தனியாக நம்ம 3 மீட்டர் எடுக்கிறோம். சன்கிரேப்பு கைக்கு எல்லாத்துக்குமே அதுவே வந்துடும். கரெக்டாக வச்சு எஜ்ஜிலே தையல் போடுங்க. இது அழகான ஒரு கலரு, சாண்டல் வித்து பிங்க்கு. இப்போ வந்து முன்னாடி கழுத்துக்கும் நம்ம தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி அங்கங்கே குண்டூசி குத்தி தைச்சிட்டு அப்புறமா திருப்பி நம்ம தையல் போட்டுட்டு லைனிங் வச்சு அதை கட் பண்ணணும். கொஞ்சம் 2 வேலை தான். ஏன்னா சன்கிரேப்புக்கு தனியாக நம்ம ஃபுல் வாயிலும் சன்கிரேப்பும் ஒரு லைனிங் வைக்கணும். அப்புறம் இதோட நம்ம சேர்த்து திருப்பி அடித்து அதுக்கு மறுபடியும் ஒரு லைனிங் வைக்கணும். 2 வேலை தான். இருந்தாலும் நமக்கு பார்க்குறப்ப வந்து வித்தியாசம் தெரியாது. பூனம் மெட்டீரியலில் தைச்ச மாதிரியே தெரியாது உங்களுக்கு. மேலே ரொம்ப நல்லாயிருக்கும். பொண்ணுங்க வந்து போகிறதுக்கு சங்கடப்படாது. ஏன்னா வந்து இப்போல்லாம் வந்து சால் கூட போட மாட்டேங்குதுங்க பசங்க. அப்படியே போடுறாங்களையா. அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு தைக்கிறப்போ உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. இப்போ நான் அது பிங்க் கலர் பைப்பிங் எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச்சு கிராஸ் பீஸ் கட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம கழுத்துக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். எப்பயும் போல் அடியில் கொடுத்து பைப்பிங் பண்ணிடுங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். நாட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த தையல் மேலேயே தையல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அழகாக வரும். இப்போ திருப்பி பைப்பிங் பண்ணிடலாம். பைப்பிங் மேலே தையல் போடுங்க. சப்போஸ் அதாவது வந்து பள்ளத்துலேயே போடுங்க. பைப்பிங் மேலே தையல் வந்துருச்சு அப்படின்னா பிரிச்சுட்டு மறுபடியும் தைச்சிருங்க. இந்த மாதிரி அழகாக பண்ணிடுங்க. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். அந்த பேக் சைடு நெக்கும் அந்த பைப்பிங்கும் ஒட்டி இருக்கணும். திருப்பி நம்ம வந்து ஷோல்டருக்கு அமுக தையல் போட்டுருங்க. ஏன்னா அமுக தையல் போட்டு நம்ம தைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த பக்கமும் அமுக தையல் போட்டுடலாம்.
கரெக்டாக வச்சு போடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து 2 பக்கமும் போட்டுட்டோம். இப்போ ஆம்கோலுக்கு வந்து பைப்பிங் நான் கொடுக்கல, பஃப்கைன்றதுனால ஆம்கோலுக்கு நான் பைப்பிங் கொடுக்கல. இப்போ பஃப்கை கை கட் பண்ணிடலாம். கீழே வந்து கரையை நம்ம கட் பண்ணிடலாம். கையோட உயரம் பார்க்கலாம். கையோட உயரம் 6 இன்ச் வைக்கிறேன். இது ரொம்பவும் குட்டியாக இருக்காது. சைடில் வந்து 2 இன்ச் வைக்கிறேன். ரொம்பவும் குட்டியாக இருக்காது. ஓரளவுக்கு சுடிதார் போட்டால் ஒரு ஏன்னா சுடிதாருக்கு வந்து நம்ம ரொம்ப குட்டியாக போட முடியாது இல்லையா, அதனால ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். நம்ம நார்மலாக குட்டை கை போடுறோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்காது. இப்போ அகலம் வந்து நான் ஒரு 9 இன்ச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு அகலம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பஃப் அதிகமாக வேணுமோ அந்தளவுக்கு தள்ளி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மேலேயும் கீழேயும் சென்டர் கட் பண்ணிடலாம். இப்போ எந்த அளவில் இருந்து உங்களுக்கு சுற்றளவு கை இருக்கோ அதிலேருந்து ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மேலே குடஞ்சி கட் பண்ணிடலாம். 4 இல்லைன்னா 5 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மீத உள்ள பீஸ் தான் நம்ம வந்து பஃப் வைக்கணும். நான் 4 இன்ச்சு வச்சுருக்கேன். அதாவது வந்து நம்ம இந்த தையலுக்கு போக 4 இன்ச்சுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து அந்த சென்டரை அடையாளப்படுத்தி 4 இன்ச்சுக்கு அடுத்து தான் நீங்கள் ஃப்ளிட்ஸ் வைக்கவே ஆரம்பிக்கணும். அப்போ அந்த ஃப்ளிட்ஸ் வைக்கிறதுலேயே நமக்கு வந்து ஒரு 3 இன்ச் ஒட்டி வந்துடும். இது மாதிரி கொஞ்சம் ரொம்ப உள்ளே தள்ளியும் கொடுக்காதீங்க. கொஞ்சம் அப்படியே பரவலாக தள்ளி ரொம்ப நெருக்கமாகவும் வேணாம், ஓரளவுக்கு. அதாவது ஒரு ஃப்ளிட்ஸுக்குள்ளே உள்ள தள்ளி கொடுக்க வேணாம், நார்மலாக அப்படியே தள்ளி கொடுத்துட்டு வாங்க. இப்போ வந்து ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு இப்போ அடியில் வந்து கிராஸ் பீஸ் கொடுக்குறேன். கிராஸ் பீஸ் வந்து லைட்டாக இழுத்துக்கோங்க, கையை இழுக்காதீங்க. இப்போ வந்து கரெக்டாக அந்த தையல் மேலே போட்டு வாங்க. போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து திருப்பி பைப்பிங் பண்ணுவோம் இல்லையா மேல் வாக்கில், அந்த மாதிரி மடிச்சிடுச்சிருங்க. மேல் வாக்கில் திருப்பி அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே கீழே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சு அந்த தையல் தெரியாத அளவுக்கு போட்டுட்டு இன்னொரு தடவை அமுக்கு தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டாச்சு அழகா. இப்போ நம்ம வந்து ஆம்கோலை வச்சு தைச்சிடலாம். அதாவது வந்து ஷோல்டர்லேருந்து 1.25 இன்ச்சு தள்ளி வச்சு நான் ஃப்ளிட்ஸ் வைக்கிறேன். 1.25 இன்ச்சு, 2 கூட கிடையாது. ஏன்னா வந்து நம்ம கட் பண்ணது வந்து கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு நேராக இருக்கணும். சென்டரை நம்ம அடையாளப்படுத்தணும் இல்லையா, அதுக்கு நேராக வரணும். அதுக்கு நான் 1.25 இன்ச் வச்சுருக்கேன். இதுக்கும் அதே மாதிரி தான், உள்ளே தள்ளி தள்ளாதீங்க. நார்மலாக இப்போ நம்ம எப்படி ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு முடிச்சுட்டு அடுத்த ஃப்ளிட்ஸ் வைக்கிறோம் அந்த மாதிரி தள்ளி வச்சு கொடுத்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து நமக்கும் ஓரளவுக்கு ஈவனாக கிடைக்கும். இல்லை உள்ளே தள்ளி கொடுத்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் ஓரளவுக்கு நார்மலாக கொடுத்துட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம மேலே கீழே எல்லாம் 2 பக்கமும் நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சு முடிச்சிட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் நான் லைனிங் அந்த கொடுத்த நூலெல்லாம் பிரிச்சுட்டு நம்ம 2 தையல் போட்டதுக்கப்புறமா இன்னும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஒரு தையல் போட்டுடலாம். பாருங்கள் அழகாக இருக்குது. 2 கைக்கும் நம்ம வந்து பஃப் கை வச்சிட்டோம். இப்போ வந்து கீழே வந்து ஜாயின் பண்ணிடலாம். அடையாளப்படுத்திக்குங்க. நான் சொன்னேன் இல்லையா 1 இன்ச்சு நீங்கள் மேலே மார்க் பண்ணி வரீங்க அப்படின்னு.
பூனம் மெட்டீரியலுக்கு அப்படி வரைஞ்சுமே எக்ஸ்ட்ரா தான் வந்துச்சு. இந்த பக்கம் கொஞ்சம், இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்துச்சு. வேறு வழியே இல்லாமல் கட் பண்ணிட்டு தான் தைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப அப்படியே நீளமாயிடுது உங்களுக்கு. அதனால் 1 இன்ச்சு 1.25 இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் மேலே ஏற்றியே கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சைடில் கொஞ்சம் கட் பண்ணிட்டு தான் தைக்கவே ஆரம்பித்தேன். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்துருச்சு. அந்த மாதிரி நம்ம மேலே ஏற்றியே வந்துருச்சு. அப்போ அதே அளவு கட் பண்ணோன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா வரும் பாருங்கள். இப்போ திருப்பி அமுக தையல் போட்டுடலாம். அதாவது இது மேல் வாக்கில் வச்சு தான் போடணும். அதாவது டாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மேல் உயரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே திருப்பி வச்சு அமுக தையல் போட்டுருங்க. இப்போ நான் சைடு தையல் 3 போட்டிருக்கேன் வளைவாக. அடுத்தடுத்து இப்போ நம்ம நாட்டுக்கு அடிச்சிடலாம். நாட்டுக்கு சேம் 1.25 இன்ச்சு தான், 1 ஃபுட் அளவுக்கு தைக்கிறேன். இது இடுப்புக்கு பின்னாடி கழுத்துக்கும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டேன். இடுப்புக்கும் பின்னாடி கழுத்துக்கும் சேர்த்து நல்லா முறுக்கி, உங்களால் எந்தளவுக்கு முறியுமோ அந்தளவுக்கு முறுக்கிடுங்க. இப்போ அகலமும் 4 இன்ச்சு, உயரமும் 4 இன்ச்சு. நம்ம இது இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க ரோஸ் பூ மாதிரி பண்ண போகிறோம். இந்த மாதிரி முக்கணமாக மடிச்சுட்டு ஹெம்மிங் ஊசி வச்சு அப்படியே தைச்சி விடுங்க. ஏன்னா இது பூனம் கிளாத்துன்றதுனால நமக்கு ஈஸியாகவே வரும் தைச்சி விடுறதுக்கு. இப்போ நல்லா தைச்சிட்டு டைட்டாக சுற்றிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் பல்ஸ் இந்த பல்லு நகலும் அப்படின்னா அப்படியே வச்சு 2 தையல் போட்டு விட்ருங்க. நகலாது அப்படின்னா ஊசியிலே நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. இப்போ திருப்பிடலாம். பாருங்கள், அழகாக இருக்குது. இதே மாதிரி ஒரு 3 செஞ்சிடலாம். மூணு இல்லை 2, இப்போ 2 கூட நார்மலாக போதும். டைம் இருந்தால் 3 கூட செஞ்சுருந்தீங்களா அழகாக இருக்கும். சேம் அதே மாதிரி தான். நல்லா நூலை சுற்றி விட்டுட்டு நல்லா தைச்சி விட்டுறலாம். அப்படியே உள்பக்கமே இந்த எக்ஸ்ட்ரா பிசுறெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இல்லைன்னா நம்ம திருப்பும்போது அசிங்கமாக இருக்கும். அதனால் திருப்பி விட்டு திருப்புறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்க பிசுறெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ திருப்பிடலாம். இப்போ நடுவில் ஒன்று வச்சிடலாம். இப்போ 3 கொடுத்தாச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது. இது பின்னாடி. இது ஸ்டோன் வைக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணுறேன். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு. நம்ம பைப்பிங் தாண்டி 2வது தையல் போடுறோம் இல்லையா, 2வது தையல் அமுக்கு தையல் அந்த ஓரத்தில் இருந்தால் வைக்க போகிறோம். இது ஒரு பாக்கெட்டில் 25 ருபீஸ் இருக்கும். 25 65 ரூபா. ஆனால் 25 பத்தலை. அதுக்கப்புறம் 10 வாங்கினேன். தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு 10 வாங்கினேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபா 90 ரூபா ஒட்டி இந்த பட்டன் மட்டும் வந்துருச்சு. நெக்குக்கு மட்டும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஏன்னா இந்த பட்டனில் நல்ல கம்மு தடவி அதுக்கப்புறமா விட்டுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா கம்மு வச்சுட்டா அது கொஞ்சமே சீக்கிரமே அப்படியே ட்ரை ஆகிற மாதிரி தெரியுது. இல்லைன்னா கம்மு எங்கே வச்சுருக்கோன்றதே தெரிய மாட்டேங்குது. அந்த ஒயிட் கலர்னால் நல்லா தெரியுது, இந்த கம்மு தெரிய மாட்டேங்குது. அதனால் அந்த ஸ்டோனில் நல்லா அப்ளை பண்ணி தள்ளி தள்ளி அப்படியே ஒட்டிட்டு வரேன்.
இந்த மாதிரி தள்ளி தள்ளி அப்படியே ஒட்டிட்டு வாங்க. கொஞ்சம் கேப் விட்டு, ரொம்ப விட வேணாம், கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே ஒட்டிட்டு வரலாம். இப்போ ஃபைனலாக இங்கே மட்டும் நம்ம ஒட்டி முடிச்சிடலாம். இது வரைக்கும் தான் வந்துச்சு 30. இதுக்கு அங்கிட்டு வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒட்டினேன். ஏன்னா ரொம்ப கிராண்டாக தெரிஞ்சிச்சு இந்த ஸ்டோனு. நானும் எதிர்பார்க்கல. கடையில் போய் கேட்டேன், இதுக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்கண்ணா, அந்த காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அப்படின்னு. அப்புறமா தேடி எடுத்து இந்த பட்டன் கொடுத்தாங்க. அதாவது ஸ்டோன் பட்டன்லேயே பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது இது கொட்டினதுக்கப்புறம். எதிர்பார்க்கல, நான் இந்த மாதிரி ஸ்டோன் கிடைக்குன்னு எதிர்பார்க்கல. ஏதாவது பாசி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வாங்கிட்டு வரலான்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அழகாக கிடச்சிது. எங்கள் ஊர் திண்டுக்கல் கேபிஎஸ்சில் தான் அந்த பட்டன் வாங்கினேன். இதுவுமே கம்மியாக தான் இருந்துச்சு. நிறையா கூட இல்லை, நிறையா கலர் கூட கிடையாது, கம்மியாக தான் இருந்தது. அதாவது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அமைஞ்சிக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வந்து இதுக்கு சிக்சாக் பண்ணிடலாம். நான் இந்த மிஷின் வாங்கினதே இந்த மாதிரி பூனம் மெட்டீரியல் டாப்க்கெலாம் வந்து நம்ம சிக்சாக் ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் மெயினாக வாங்கினதே. இப்போ பண்ணியாச்சு, நல்லா உருட்டி கொடுத்து அழகாக வந்திருக்கு. நம்ம ரெடிமேட்லாம் வாங்குவோம் இல்லையா, அப்படியே அழகாக வளைவு அதே மாதிரியே வந்திருக்கு. ஏன்னா இந்த ஒட்டு போட்டிருக்க பக்கம் மட்டும் கொஞ்சம் தடிமனாக வந்துடுச்சு, மற்ற பக்கம் பூரா அழகாக இருந்துச்சு. என் பொண்ணு போட்டு காமிக்கிறா பாருங்கள். அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும். செம்மையாக இருக்குது பாருங்கள், அவளுக்கு கரெக்டாக ஃபிட்டாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ன திருப்புறா பாருங்கள், எவ்வளோ அழகாக. பேக் சைடு கை எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக சுற்றுறா. கடைசியாக உங்கள்கிட்ட பேசலான்னு லைவாக பேசினேன், ஆனால் வந்து அது பேசுனது சரியாக வரலை. சும்மா உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன் அது எவ்வளோ அகலம் இருக்குது அப்படின்றது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக இருந்தது. பேக் சைடு நாட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் பொண்ணோட நியூ இயர்க்காக இன்றைக்கி கொண்டே காலேஜில் கொடுத்துட்டு தான் வந்தேன். வந்து தான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. உங்கள் பசங்களுக்கும் இது மாதிரி தைச்சி போட்டு அசத்துங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். அவங்க சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.